எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா, உண்மையை சொல்லிட்டாப்பா. அவர் எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏதோ நாங்க எதுவும் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு பாட்டு, வசனம், கதை இதெல்லாம் சொல்லி தர போறோம். கேம் விளையாட போறோம். உங்களுக்காக டான்ஸ் ஆட போறாங்க. எல்லாம் பார்க்கலாமா? பாக்குறதுக்கு எத்தனை பேர் சந்தோஷமா பார்க்க போறீங்க? நான் எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கேன்றவங்களாம் சரி சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமா சொல்லுங்க. காலைல சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்ப சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்? கேம் விளையாட பிடிக்கும்? ஓகே, இப்ப இது எல்லாமே இப்ப நம்ம செய்ய போறோம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க கனிமொழி அக்கா வந்து வர போறாங்க. அக்கா பேர் வந்து கனிமொழி. ஓகேவா? இப்பதான் இவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி தர போறாங்க. எல்லாரும் கேட்டுட்டு இந்த அக்கா கூட நீங்களும் ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடலாமா? ஆர் யூ ரெடி? உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றது அந்த ஒரு ஆக்ஷன் வந்து சொல்லி தர போறாங்க ரெண்டு பேரும். ஓகேவா? ஆர் யூ ரெடி? எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? மறுபடியும் ஸ்லோவா பண்ணுங்க. ஓகேவா? அவங்க பாக்கட்டும். ஆர் யூ ரெடி? Are you ready? Oh yes, Jesus. Are you ready? Oh yes, Jesus. நல்லா சத்தமா சொல்லமா எல்லாரும். Are you ready? Oh yes, Jesus. என்ன சொல்லணும்? Oh yes, Jesus. அவ்வளவுதான். ஓகே, ரெடி? மறுபடியும் சொல்லமா? Are you ready? Oh yes, Jesus. ஓகே. தூர தூர போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் இல்ல சத்தானே. தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் இல்ல சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ கிட்ட வராதே. போ தூர 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 போ கிட்ட வராதே. பண்ணலாமா? நான் கத்தறேன் ஃபர்ஸ்ட். தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ கிட்ட வராதே. அவ்வளவுதான். சரியா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாம் ஏன்ச்சுக்கலாமா? Are you ready? தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ கிட்ட வராதே. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? வாய்ஸ் எல்லாம் யாருமே வாய் திறக்கவே இல்லையே. நான் சொல்லி தரட்டா? தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே. சொல்லலாமா? தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ கிட்ட வராதே. போ தூர 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 போ கிட்ட வராதே. எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? ஆக்சுவலா பண்ணலாமா? தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ கிட்ட வராதே. போ தூர 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 போ கிட்ட வராதே. சத்தமா இன்னொரு வாட்டி பாட்டு இன்னொரு பாட்டு கத்துக்கலாமா? தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ கிட்ட வராதே. போ தூர 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 போ கிட்ட வராதே. இன்னொரு வாட்டி எல்லாம் நீங்க மட்டும் பாடுறீங்களா? பாடலாமா? தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே. சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ கிட்ட வராதே. போ தூர 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 போ கிட்ட வராதே. இன்னொரு பாட்டு பாடுறேன். பறந்து போனே பரவனம் காட்டி பாடி பறந்து
கச்சிதமாய் பறக்க செய்தாரே அசந்து போனேனே படபடவென்று பறந்து செல்வேனே பலருக்கும் சாட்சியாய் என்று வாழ்வேனே படபடவென்று பறந்து செல்வேனே பலருக்கும் சாட்சியாய் என்று வாழ்வேனே. பண்ணலாமா? பட்டர்ஃப்ளை ஆனே பறந்து போனே பல வண்ணம் காட்டி பாடி பறப்பேன் கம்பளி பூச்சியாய் நகர்ந்து நகர்ந்து செல்வேனே. சரியா? இதை வாட்டி பாடலாமா? பட்டர்ஃப்ளை ஆனே பறந்து போனே பல வண்ணம் காட்டி பாடி பறப்பேன் பட்டர்ஃப்ளை ஆனே பறந்து போனே பல வண்ணம் காட்டி பாடி பறப்பேன் கம்பளி பூச்சியா நகர்ந்து நகர்ந்து செல்வேனே கம்பளி பூச்சியா நகர்ந்து நகர்ந்து செல்வேனே கச்சிதமாய் பறந்து செய்தாரே அசந்து கச்சிதமாய் பறக்க செய்தாரே அசந்து போனேனே படபடவென்று பறந்து செல்வேனே பலருக்கு சாட்சியாய் என்று வாழ்வேனே படபடவென்று பறந்து செல்வேனே பலருக்கு சாட்சியாய் என்று வாழ்வேனே. இன்னொரு வாட்டி கூட நம்ம பண்ணலாம். எல்லா லைனா நின்னுட்டீங்களா? அது மாதிரிலாம் பேசுவாங்க. புரியலனா எங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லி தரோம். ஓகேவா? மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணலாமா? ரெடியா? ஆர் யூ ரெடி? மைக் எல்லாமே நம்ம கேக்குறோம். ஓகேவா? உங்க சவுண்ட் எவ்வளவு கேக்குறாங்க? ரெடியா? ஆர் யூ ரெடி? பின்னாடி வாய்ஸ் சவுண்ட் கேட்கவே இல்ல. ஆர் யூ ரெடி? மறுபடியும் சொல்லலாமா? ஆர் யூ ரெடி? மறுபடியும் ரெண்டு சாங் பாடலாமா? இவங்க ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் ஆக்ஷன் பண்ணணும். யார் நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு பார்க்க போறோம். ஓகே? ரெடியா? சத்தமா பாடுங்க. தூர 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 போ கிட்ட வராதே தூர 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 போ கிட்ட வராதே. நீங்க பாடலாமா? பாடுங்களா? 1 2 3 ஸ்டார்ட். பாடுங்க. தூர 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 போ கிட்ட வராதே ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சத்தானே சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே தூர 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 போ கிட்ட வராதே போ தூர 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 போ கிட்ட வராதே. அடுத்த பாட்டு பறந்து போனே பட்டர்ஃப்ளை ஆனே பறந்து போனே பல வண்ணம் காட்டி பாடி பறப்பேன் கம்பளி பூச்சியா நகர்ந்து நகர்ந்து செல்வேனே கம்பளி பூச்சியா நகர்ந்து செல்வேனே கச்சிதமாய் பறக்க செய்தாரே அசந்து போனேனே கச்சிதமாய் பறக்க செய்தாரே அசந்து போனேனே படபடவென்று பறந்து செல்வேனே பலருக்கும் சாட்சியாய் என்று வாழ்வேனே பறந்து செல்வேனே பலருக்கும் சாட்சியாய் என்று வாழ்வேனே. Twinkle twinkle little star, yes, a powering superstar, mini 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 robe. Twinkle twinkle little star, yes, a powering superstar, mini 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 robe. Five star vida romba inimaya
ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார பெரிய ஸ்டார மாற்றிடுவான் ஸ்டார் ஃபிஷ் போல அவரை ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டார பெரிய ஸ்டார மாற்றிடுவான் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன் சரியா twinkle twinkle little star ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார் twinkle twinkle little star ஏசப்பாவின் சூப்பர் ஸ்டார் மினு 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 மின்னரோவே 5 ஸ்டாரை விட ரொம்ப இனிமையானவர் ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப புதுமையானவர் ரொம்ப உறுதியானவர் மார்னிங் ஸ்டாரை விட ரொம்ப பிரைட்டானவர் ஸ்டார் ஃபிஷ் போல ஒட்டிக்கிட்டா குட்டி ஸ்டாரை பெரிய ஸ்டாரா மாற்றிடுவார் சரியா 5 ஸ்டார்னா என்னது 5 ஸ்டார் விட என்னவா ரொம்ப இனிமையானவர் ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப என்னவா உறுதியானவரா மார்னிங் ஸ்டார் மார்னிங் எத்தனை பேர் சூரியனை பாக்குறீங்க மார்னிங் ஸ்டாரை விட ரொம்ப பிரைட்டானவரா சரியா காலையில சூரியன் உதிக்கும் போது எப்படி வரும் பிரைட்டா வரும்ல அதோட ஏசுப்பா யாரு ரொம்ப பிரைட்டானவரா ஸ்டாரை பார்த்திருக்கீங்க ஸ்டார் ஃபிஷ் யாரை பார்த்திருக்கீங்க ஸ்டார் ஃபிஷ் போல நம்ம ஏசுப்பா ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாரா குட்டி ஸ்டாரை பெரிய ஸ்டாரா மாற்றுவாரா சரி இன்னொரு வாட்டி பாடலாமா
பாக்ஸ் இருக்கும் ஓகேவா, ஹோல்ஸ் இருக்கும். இந்த பால் கொடுத்துருவோம். கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக யார் ஃபர்ஸ்ட் இதில் வந்து போடுறாங்கன்னு பார்க்கணும். ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாது ஓகேவா. கரெக்டாக இந்த பாருங்க இப்படி இருக்குல்ல, இப்படியே இது பண்ணி கரெக்டாக ரோட்டேட் பண்ணுங்க. சரியா? ஹோல்ஸில் போடுறவங்க தான் வின். இன்னொருத்தர் எல்லாருமே விளையாடலாம். எல்லாருமே சான்ஸ் இருக்கு ஓகேவா. இன்னொருத்தர் யார் வர போறா? அதான் நாங்க 3 பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். 3 பேரா விளையாட போறோம். நெக்ஸ்ட் யார் வரது? பை சும்மா வா விளையாட்டு தானே. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? தர்ஷன். உங்க பேரு? வெண்பா. உங்க பேர் என்னப்பா? ரேஷ். ஓகே, 3 பேர் கிளாப் பண்ணலாமா? நீங்க கை தட்டி என்ன பண்ண போறீங்க? என்கரேஜ் பண்ண போறீங்க. ரெடியா? ஓகே, ஸ்டார்ட். பொறுமையா பண்ணீங்கன்னா சூப்பர். நிதேஷ் ரெண்டாவது. சூப்பர். போடு. சூப்பர். 3 பேர் கிளாப் பண்ணலாமா? அடுத்து யார் வர போறீங்க? அடுத்த 3 பின்னாடி 3 பாய்ஸ் இருக்கீங்களா, ஓடி வாங்க. உங்க பேர் என்னப்பா? ரக்ஷன். உங்க பேரு? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஓகே, சூப்பர். எல்லாம் நீங்க விளையாடாம கிளாஸ் உங்களை என்கரேஜ் பண்ணலாமா? மூணு பேருக்கா கை தட்டலாமா? வேற யாருன்னா வந்து விளையாடுறவங்க வரலாம். வேற யாரும் வர போறீங்க? நீங்க அப்புறமா அவங்களுக்கு அப்புறமா. சரியா? இது சூசல் விளையாட தெரியுதா? ரெடி ஸ்டார்ட். சூப்பரா பண்ணாங்க. பிடிச்சிருக்கா? இன்னொரு வாட்டி விளையாடுறீங்களா? இன்னொரு கேம் இருக்கு, அதோ விளையாடலாம். ஓகேவா? Ready, go. Super. Okay, start. யாருக்கெல்லாம் கதை கேட்க பிடிக்கும்? ஓகே, இப்போ நம்ம மத்தியில கவிதா அக்கா இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறாங்க. ஓகேவா? அலையில செய்யுங்க. அலையியா என்ன சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா? ஹாப்பியா? ஃபேஸ்ல தெரியல. ஹாப்பியா? ஹாப்பி தானே? சரி, சூப்பரா பாட்டெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? சூப்பரா அக்கா சூப்பரா சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஹாப்பி தானே? அக்கா டீச்சர் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஜாலியா இருக்கணும். என்னப்பா சோகமா இருக்கு? என்னாச்சு? என்னடா? ஹாப்பியா? இன்னைக்கு லீவு தானே? ஹாப்பியா? சரி சரி. டான்ஸ்லாம் நல்லா ஆடினீங்களா? பிடிச்சிருந்ததா? சரி, ஓகே. கதை யார் யாருக்கும் பிடிக்கும்? கதைனா எல்லாருக்கும் பிடிக்கல. பாடத்தை விட நம்ம கதை தான் ரொம்ப பிடிக்கும் நமக்கு. அக்காவை அட்டென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? கதை யாருக்கு பிடிக்கும்? கதை வந்து இன்னைக்கு யார் யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருக்காங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத யாருமே இருக்க முடியாது. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லப்பா
இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகேவா? நம்மலாம் பார்க்குற பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. யார் தெரியுமா? அதை விட பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டு நமக்குலாம் இருக்காரு. யாரு? ஏசப்பா தான் நமக்கு ரொம்ப பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகேவா? இப்போ அவரை பற்றி தான் அக்கா உங்களுக்கு ஒரு சொல்லப்படுது. சரியா? ஒரு ஊர்ல சகேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தாராம். யாரு? சகேயு. பேர் சொல்லுங்க. சகேயு என்ற ஒரு மனுஷன் இருந்தாராம். அவர் ரொம்ப குள்ளமா இருந்தாராம். எப்படி இருந்தாராம்? ரொம்ப குள்ளமா இருந்தாராம். ஆனா அவர் ரொம்ப என்ன பண்ணாராம், அவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்களாம். கேக்குறீங்களா? சகேயுன்ற ஒரு மனுஷன் இருந்தாராம். அவர் எப்படி இருந்தாராம்? குள்ளமா இருந்தாராம். ஆனா அவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்களாம். ஏன்னா அவருக்கு ஃப்ரெண்டே கிடையாதாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதாம். ஏன்னா அவர் நிறைய ஜனங்களை ஏமாத்தி காசு வாங்குவாராம். சரியா? அதனால சகேவை யாருக்கும் பிடிக்காதான். அந்த ஊர்ல அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உங்ககிட்ட யாரோ கஷ்டமா இருக்கும். அது போலதானே இருக்கும் அவருக்கும். அவர் தப்பு செஞ்சிருந்தா கூட அவர் கூட பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களாம். உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலன்னா எவ்வளவு கவலைப்படுவீங்க. அப்பா அம்மா பேசலன்னா எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. வருத்தமா இருக்கல, அன்னைக்கு ஃபுல்லா சேடாவே போகல. ஆனா அவர்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. சரியா? ஆனா அவர் ஒரு நல்ல ஒரு வேலையில இருந்தாராம். ஒரு வேலை. அந்த வேலை நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணாரு, நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருந்தான். அவர் என்ன பண்ணாராம், மக்களை ஏமாத்தி நிறைய பணம் அரசாங்கத்துக்கும் கொடுத்து அவரு என்ன பண்ணாரு, தனக்கு தண்டனை இதுல சுயமா வச்சுக்கிட்டாரு. அதனால யாருக்குமே பிடிக்காதாம் மக்களுக்கு. சரியா? சகேயுன்ற ஒரு மனுஷன் இருந்தாரு. அவரு குள்ளமான மனுஷன். ஆனா அவர் யாருமே பிடிக்காது. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. சரியா? அப்போ ஒரு நாள் அந்த எரிகோ பட்டணம்னு ஒரு ஊர் இருந்ததாம். சரியா? அந்த வழியா ஏசப்பா போறாருன்ட்டு ஒருத்தர் கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டு அந்த சகேயு கிட்ட சொன்னாங்க. அப்ப அந்த சகேயு என்ன பண்ணாராம், ஏசப்பா நம்ம கூட வராரு, நம்ம ஊருக்கு வராரு, அவர்கிட்ட நம்ம எப்படியாச்சும் பேசணும். பிள்ளைங்களா அக்காவை கவனிக்கிறீங்களா? பிள்ளைங்களா அக்காவை கவனிக்கிறீங்களா? அக்கா கேள்வி கேட்பேன். ஓகேவா? ஏசப்பா அந்த ஊருக்கு வராருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாதான் சகேயு. அப்ப அவர் மனசுல என்ன நினைச்சாரா, ஏசப்பா நம்ம கிட்ட எல்லாம் பேசுவாரா, நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ரெண்டா இருப்பாரா, ஏன்னா அவர் கூட பேசுறதுக்கு அந்த ஊர்ல யாருமே இல்லையா. அப்படி நினைக்கும்போது அந்த ஊர் வழியா ஏசப்பா வராருன்னு கேள்விப்பட்டு இவரும் போனாராம். அவரு எப்படி இருந்தாரு? குள்ளமா இருந்தாரு. எப்படி இருந்தாரு? சகேயு குள்ளமா இருந்தாரு. ஏசப்பா வராருன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல ஜனம் நிறைய இருந்ததாம். இப்ப நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா, இல்ல ஒரு கடைக்கு போனீங்கன்னா, இப்ப நிறைய பேர் கிறிஸ்துமஸ்க்குலாம் ட்ரெஸ் எடுக்க போயிருப்பீங்களே, நிறைய ரஷ்ஷா இருக்கும்ல. நிறைய திருவிழாலாம் போனா அந்த இடத்துல ரஷ்ஷா இருக்கும், நம்மளால போகவே முடியாது. அது போல ஏசப்பா வராருன்னு கேள்விப்பட்டு என்ன பண்றாரா, அவரால் போகவே முடியலையா, ரொம்ப கூட்டமா இருந்ததா. ஆனா அவர் குள்ளமா இருந்தபடினால என்ன பண்ணாரா, ஜம்ப் பண்ணி பார்த்தாரா ஏசப்பாவை. எப்படி? ஆனாலும் ஏசப்பாவை பார்க்க முடியல. ரொம்ப சேட் ஆயிட்டு என்ன பண்ணாரா, ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்களா, இவர் தான் சகேயு. இவரு குள்ளமா இருக்காரு. எல்லாரும் விட இவர் என்ன பண்றாரு, குள்ளமா இருக்காரு. ஏசப்பா இங்க இருக்காருன்னு எட்டி எட்டி பாக்குறாராம், ஜம்ப் பண்ணி பாக்குறாராம். ஆனா அவரால் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி குடு குடுன்னு ஓடி போய் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தான். அது அத்தி மரம். சரியா? அது கட்டத்தி மரம்னு சொல்லுவாங்க. ஏறி போயிட்டாராம். இந்த மரத்து மேல ஏறி இருக்காரு பாத்தீங்களா சகேயு. இந்த மரத்து மேல ஏறி ஏசப்பா வராருன்ட்டு பார்க்கலான்ட்டு உட்காந்துருக்காராம். அப்ப அந்த வழியா போன ஏசப்பா என்ன பண்ணாராம், அந்த மரத்து நேரம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு, சகேயுவே இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்டாராம். அந்த சகேயுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த ஊர்ல அவருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை. ஆனா என்ன பண்ணாரு, ஏசப்பா என்ன கூப்பிட்டாரு, என் பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. இப்ப பாத்தீங்கன்னா நம்மள வெறுக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க பேர் தெரிஞ்சுக்க மாட்டோம், அவங்க பக்கம் கூட போக மாட்டோம்,
அவங்க கிட்ட பேச மாட்டோம், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே நம்ம வச்சுக்க மாட்டோம். ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. சகேயு ஏசப்பாவை பார்க்கறதுக்கு அந்த மரத்து மேல போயிட்டு உட்கார்ந்தனால அந்த மரத்துக்கிட்ட ஏசப்பா வந்து நின்று சகேயுவே இறங்கி வா அப்படி. சகேயுக்கு ரொம்ப சந்தோஷம். பத்தியா, ஏசப்பா சகேயுவை பார்த்து நீ இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னன்னு பண்ண முடியல. அப்ப இறங்கி வந்து ஏசப்பா சொன்னாராம், இன்னைக்கு நான் வீட்டுக்கு நான் தங்க போறேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் அதிகமா சந்தோஷமாயிடுச்சான். அப்ப சகேயு சொன்னானா, ஏசப்பா இது வரைக்கும் என் கூட யாருமே பேசுறதே கிடையாது, என்கிட்ட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிறது கிடையாது, ஏன்னா என்னை யாருக்குமே பிடிக்காது. ஆனா நீங்க என் பேர் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சகேயு சொன்னாராம். ஏசப்பா சொன்னாராம், இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு இன்னும் அதிகமா சந்தோஷமாயிடுச்சா சகேயுக்கு. அப்ப சகேயு சொன்னாராம், அப்பா நான் இது வரைக்கும் செஞ்ச தப்பெல்லாம் நான் மன்னிச்சிடுங்கன்னு, நான் மக்களை ஏமாத்தி அதிகமா காசு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் மக்களுக்கே திரும்ப 4 மடங்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டாராம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல. அந்நாள் வரைக்குமே மக்களை ஏமாத்திருந்த சகேயு ஏசப்பா பேசி அவன் வீட்டுக்கு தங்க போறன்னு சொன்னவனுக்கே அவனுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ண, அவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரி அவன் யார்கிட்ட ஏமாத்தி வாங்கினானோ அதெல்லாம் 4 மடங்கு மக்களுக்கு கொடுத்தாராம். பார்த்தீங்களா, இயேசுவோட சகேயுவை எப்படி ரட்சித்தாரு. அது போலதான் பிள்ளைகளே, உங்களை யாரு தேவையில்லாத வெறுக்கிறாங்களா, நீங்க கவலைப்படவே தேவையில்லை. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, பரவாயில்ல, நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஆனா உங்களை நேசிக்க ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? ஏசப்பா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தரவர் யாசு ஏசப்பா. நீங்க சின்ன ஒரு ஜபம் தான், உங்களுக்கு என்ன தேவையா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, அல்ல ஏதாவது ஒண்ணு கஷ்டப்படுறீங்களா, நீங்க ஏசப்பா கிட்ட சின்ன ஒரு ஜபம், ஏசப்பா எனக்கு இது தாங்கப்பா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லப்பா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுங்கப்பா, எனக்கு இது வேணும்ப்பா நீங்க கேட்கும் போது கண்டிப்பா ஒரு பெரிய மனுஷன் சகவே அவன் எவ்வளவு பொல்லாதவனா இருந்தான், அவனையே நேசிக்கும் போது உங்களை நேசிக்க மாட்டாரா ஏசப்பா? கண்டிப்பா நேசிப்பார் தானே. உங்களுக்காக யார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கூட நீங்க கவலைப்படாதுங்க. ஆனா ஏசப்பான்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு. நமக்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. சரியா, நம்மளோட தப்பு எது வந்தாலும் மன்னிச்சு அதை மறந்து நமக்காக ஒருத்தர் இருக்கிற. அவர் யாரு? ஏசப்பா. புரிஞ்சது அந்த கடை? பிடிச்சதா உங்களுக்கு? இப்ப அக்கா வந்து வசனம் சொல்லி தருவாங்க. ரெடியா? எல்லாம் சொல்லலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எல்லாம் சொல்லலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். யாரெல்லாம் சொல்லலாம் பார்க்க போறோம், அவங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொல்ல போறோம். ஓகேவா? 19:10 லூக்கா 19:10 இழந்தை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இப்ப யாரு சொல்ல போறீங்க? முன்னாடி வந்து யார் சொல்ல போறீங்க? ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. யார் சொல்ல போறீங்க? பெண் பாட என்ன பேரு? இழந்து போனதை தேடவும் ரசிக்கவும் மற்றவர்கள் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வேற யார் வர போறீங்க?
உங்களுக்கு தைரியம் வேணும்ன்றதுக்காக இப்ப இவங்க வந்து சொல்ல போறாங்க. எல்லாரும் சொல்றதை கவனிக்கலாமா? ஓகே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இப்ப யார் வர போறீங்க? எங்க இருந்து யார் வரீங்க சொல்றீங்களா? தெரியலன்னா நாங்க சொல்லி கொடுப்போம் வாங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இவங்களுக்கு சின்னதா ஒரு gift. அடுத்து யார் வசனம் சொல்ல வர போறீங்க? வாங்க வாங்க, சொல்றவங்க முன்னாடி வரலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. ஸ்டார்ட் பண்ணலாமா? வேற யாரு சொல்லாதவங்க? சொல்லலாமா? இப்ப யாரும் பிரிச்சு சாப்பிட கூடாது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. ஓகேவா? இப்ப மறுபடியும் ஒரு வாட்டி வசனம் சொல்லலாமா? இப்ப மறுபடியும் சொல்லி கொடுக்க போறோம். சொல்லி கொடுக்க போறேன். சத்தமா சொல்லலாமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இப்ப யார் வர போறீங்க? தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. சூப்பர். இப்ப அடுத்து யார் வர போறீங்க? தெரியலனா கூட பரவாயில்ல, வாங்க நாங்க சொல்லி தரேன். வாங்க. இழந்து போனதை தேடவும் 19 ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. நாங்க வந்து டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆட போறாங்க உங்களுக்காக. எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போயிடுங்க. எனக்கு கூட பிடிக்கும்க்கா. உங்களுக்கு பிடிக்குமா? யாரையா பிடிக்கும்? சரி, யாராச்சும் 2 பேர் ஃப்ரெண்ட்ல வரீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த கேம் விளையாடாதவங்க வாங்க, சரியா? யார் ஃபர்ஸ்ட் கேம் விளையாடலையோ அவங்க வாங்க, சரியா? வாங்க, கேம் விளையாடாதவங்க வாங்க. வாங்க. எப்படி ஆடணும், கேம் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு படிக்கிறேன் நான், சரியா? கீழே வச்சுக்கலாமா? கை தட்டலாம். கை தட்டி உற்சாகப்படுத்தலாமா?
டைட்டாக இருக்கு பண்ணு லூஸ் பண்ணி இந்த மாதிரி லைனா இருக்கணும் சரியா ஃபர்ஸ்ட் 5 அப்புறம் 4 அப்புறம் 3 2 1 மேல அடுக்கணும் எல்லாம் கிளாப் பண்ணி வச்சுட்டு கீழே பக்கத்துல இல்லம்மா இது மேலே தான் வைக்கணும் இப்படிதான் வைக்கணும் இவங்க பண்ணது வந்து சும்மா ட்ரையல் தான் சரியா ஏன்னா நாங்க ஹெல்ப் பண்ணோம்ல அதனால அது ட்ரையல் தான் கிளாப் பண்ணுங்க வெள்ளமா எல்லாம் கார்த்திகா கிளாப் பண்ணுங்க ட்ரை பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து கிளாப் பண்ணுங்க இப்போ ஆல்ரெடி ஒரு கேம் விளையாடாதவங்களுக்காக தான் இந்த கேம் கொண்டு வந்தது. அடுத்து இப்போ நம்ம கடைசியா முடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க? என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க? என்ன கதை சொல்லி கொடுத்தாங்க? சொல்லுங்க. குள்ளமா இருந்தாரா? எப்படி இருந்தாரு? அவர் யாரு பார்க்க போனாரு? ஏசப்பா அவருக்கு தெரிஞ்சாரா? அவரால பார்க்க முடிஞ்சுதா? சரி எது மேல ஏறினாரு? மரத்துக்கு ஒரு பேர் சொன்னாங்களா? என்ன பேர் சொன்னாங்க? காட்டத்தி மரம். என்ன மரம்? காட்டத்தி மரம். ஓகேவா? ஏசப்பா அவரை எங்க அவரை மரத்து மேல இருக்கும்போது ஏசப்பா அவரை பார்த்தாரா? என்ன கூப்பிட்டாரு? அவர் கூப்பிட்டாங்களா? சமையலே இறங்கி வான்னு சொன்னாரா? அப்புறம் ஏசப்பா அவங்க இறங்கி வான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் எங்க கூட்டிட்டு போனாங்க? யாரோட வீட்டுக்கு ஏசப்பா போனாரு? சகேயுவோட வீட்டுக்கு ஏசப்பா போனாரு. சகேயு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. ரொம்ப குள்ளமான மனுஷன். அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா வரி வசூல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டயும் போயிட்டு இப்போ ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்கன்னா இப்ப இந்த தெரு இருக்குல்ல, அந்த தெருவில் எந்தெந்த வீட்டுல இருக்கோ அவங்க வீட்டுலாம் போயிட்டு நம்மளா காசு கேட்பாங்க. ஏன்னா நீங்க இருக்கிறீங்கல்ல அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரி வந்து வசூல் பண்ணுவாராம். நிறைய வட்டி வந்து அதிகமாலாம் வாங்குவாங்க. அப்படி இருந்தவர் தான் என்ன பண்ணாரு? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு? அவர் எவ்வளவு வரி வாங்கினாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? 4 மடங்கு என்ன பண்ணிட்டாரு? திருப்பி கொடுத்தாரு ஜனங்களுக்கு. ஓகேவா? சோ இப்ப ஏசப்பா வந்து சகேயு வீட்டுல வந்ததுனால அவர் என்ன பண்ணாரு? அவர் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்ன வந்தது? ரட்சிப்பு. அதே போலதான் நம்மளுடைய ஏசப்பா என்ன பண்றாரு? நம்மளுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். ரட்சிப்பு வந்து நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். ஓகேவா? இப்போ லாஸ்டா அந்த டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் நம்ம டான்ஸ் ஆடலாமா? ஓகேவா? எல்லாம் நல்லா உட்காந்துக்கோங்க பார்க்கலாம். இந்த முட்டி போட்டு உட்கார்றதா இருக்க கூடாது. நான் 1 2 3 சொன்னே எழுந்துக்கணும். ஓகே, ரெடி? ஆர் யூ ரெடி? பசி எடுத்துச்சா? சத்தமே இல்ல. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? 1 2 2. நான் 3 சொன்னதா எழுந்துக்கணும்னு சொன்னேன். நான் 2 தானே சொன்னேன். எல்லாம் உட்காந்துங்க. சிரம். Okay. 1 2 3 start. Okay.
வழங்க இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அப்படின்னா ஒரு இறுதியாக நம்ம மத்தியில் இருக்கிற ஆயர் குட்டியம்மா அவர்கள் முன்பதாக வந்து இறுதியான ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது அழைக்கிறேன். அப்பா நேற்று முன்பு என்று மாறாதவரே சோதரிக்க ராஜா ஆண்டவரே அப்பா இந்த வேலை கூட ஆண்டவரே சப்பா தகப்பனே பிள்ளைங்கள் ஆண்டவரே சப்பா உன் கரத்தில் குத்துவா பாப்பா உப்பு ஜபிக்கிற ராஜா உங்களுக்கு சோதரம் ஆண்டவரே சரி அப்பா அந்த சிறுவர் ஊழிய ஆண்டவரே சப்பா இந்த தகப்பன் ஏசப்பா நீர் ஆண்டவரே இன்னைக்கு நடத்தி குட்டிரு ராஜா ராஜா அப்பா நீ ஊழிய ஆண்டவரே சப்பா தொடர்ந்து நடக்க கத்தாவை நீ கிருபை செய்வனும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிள்ளைங்களை பாரு ஏசப்பா வார்த்தைகள் கேட்கிறாங்க ராஜா ஆண்டவரே ஏசப்பா தகப்பன் அந்த வார்த்தை வர ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா வந்துங்கிற பிள்ளைங்கள் ஆண்டவரை நடக்க கத்தா நீ கிருபை செய்வனுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த சிறுவர் ஊழிய ஆண்டவரே ஏசப்பா தொடர்ந்து நடக்க வேணும் ஆண்டவரே கத்தாவை இதெல்லாம் விட்டு போகாத மாதிரி ஆண்டவரே ஏசப்பா இந்த ஊழியங்கள் ஆண்டவரே ஏசப்பா தொடர்ந்து நடக்க நீ கிருபை செய்யுங்க ராஜா ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஒன்றுமே இல்லை ஐயா என் தகப்பனே எல்லாமே ஆண்டவர் ஏசப்பா எங்களுக்கு அடுத்தவர் எங்களை வழி நடத்துவர் எல்லாம் நீர் ஆண்டவரே எங்களுக்கு மட்டும் ஆண்டவரே ஏசப்பா கொண்டு வந்தீர் ஆண்டவரே ஏசப்பா இந்த தகப்பனே நீ கொண்டு வந்து ஆண்டவரே ஏசப்பா இந்த ஊழியத்தில் ஒரு ஆண்டவர் ஏசப்பா எங்கள் ஆண்டவர் ஏசப்பா நீ பயன்படுத்துகிற ஆண்டவர் சோதரிக்க ராஜா துதிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே ஏசப்பா நீர் ஆண்டவர் ஏசப்பா எங்களோடு கூட இந்த வழி நடத்தின்னு ஆசீர்வதிங்க சுகபத்திரமா கொண்டு வந்து ஆண்டவர் ஏசப்பா சுகபத்திரமா கொண்டு போய் சேர்த்து வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா பிள்ளைங்களே ஆசீர்வதிங்க பிள்ளைங்கள ஆண்டவர் ஏசப்பா தொடர்ந்து ஆண்டவர் ஏசப்பா உன் ஆவிக்கு வளர கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கும் என் தகப்படி ஏசப்பா தாழ்த்தி வேணுமா பேசணும் ஜெபங்கள் தேவையுமே. நம்ம சண்டே கிளாஸ்க்கு வர பசங்களை தவிர இங்கிருந்து வந்திருக்க பசங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரியா சகோதரி அவங்க வந்து எல்லாருக்கும் பிரைஸ். இப்படி செருப்பு பெரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளிப்பாராக. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தையூர் புதிய காலனி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் அப்பா சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்லும்படிக்கு கர்த்தாவே எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜபத்தை நிமித்தமாக இந்த பகுதி வாழ் மக்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்டும். இவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடலாம். என்னட்டு வாங்க. வருவாய் தருணமிது அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை வனாலே எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பதுவே, வனாலே எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பதுவே,
பாதம் சரணடைந்தார் பவித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணமிது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை கட்டிட வீடு நிலம் போலே கண்டிரவினரோ கட்டிட வீடு நிலம் போலே கண்டிரவினரோ கொடுவிட்டு நாவி போனா கொடுனோடு வருவதில்லை வருவாய் தருணமிது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணமானால் சந்திக்குமே மறவது ஆண்டவரை வருவாய் தருணமிது அழையே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லா வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லா ரட்சிப்படைய வழி இல்லையே ரச்சரசு வழியாகவே வருவாய் தருணமிது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிது அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை பாவியையோ மாறாத உந்தன் பலவீனமோ தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ சுமந்து கைகளால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிது அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவண்டை ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர் குருடரின் கண்களை திறப்பவர் அவர் திறப்பவர் அவன் நல்லவரே குருடரின் கண்களை திறப்பவர் அவன் நல்லவரே செவிடரின் செவிகளை திறப்பவர் அவன் நல்லவரே அவன் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர்
பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவரே. ஆதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவரே. நாம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்னென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவரே. நாம் பாவங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவரே. நாம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார். வித அற்புதம் செய்வார், மோகம் பேய்கள் ஓட்டிடுவார், மோகம் பேய்கள் ஓட்டிடுவார். நந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார்,
எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பே, எதிரியான சாத்தானை முறியடிப்பே. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பகுதியில் வாழ் மக்களுக்காக தேவன் செய்த அற்புதத்தை இப்ப சாட்சியாய் கேட்டீங்க. இப்போது தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. ஆமா பிரியமானவர்களே, அவரே வழியாய் இருக்கிறார். பரலோகத்துக்கு செல்வதற்கு அவரே வழி. சத்தியம் அவருடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் போது அது உங்களுக்கு சத்தியமாய் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அது வழியாய் அவர் சத்தியமாய் அவர் ஜீவனமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், உள்ளம் பெறுவன் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்துக்கு செல்வதற்கு நீங்க சொர்க்கம் என்ற பரலோகத்துக்கு செல்வதற்கு அவரே இந்த உலகத்தின் அனைத்து மக்களுக்காக ஸ்தோத்திரம் தன்னை ஒப்பு கொடுத்தவர். அவரே வாசலாக இருக்கிறார். நீங்கள் அவர் வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இருதயமான கதவை திறந்தான், அவனோடு பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு இருதயமான கதவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தின் கதவை நீங்கள் திறந்து கொடுக்கும் போது அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண அவர் தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ள வாசம் பண்ண அவர் உன் அருகில் நிற்கிறார். நீ கூப்பிடும் போது உன் இருதயத்தின் அவர் வந்து வாசம் பண்ணி உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தருவேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்ல, சமாதானத்தை தருவேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருவேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் கொடுக்கிற சமாதானம் நித்தியமாய் சமாதானமாய் இருக்கும். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் சில நாட்கள் இருக்கலாம், சில மாதங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தை கட்டளிடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று. ஆமாமா, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு சமாதானமா இருக்காது. இல்லை வேலை காரியத்தில் நம்மளுக்கு சமாதானம் வரும் அப்படின்னு ஆண்கள் சோதரம் நினைக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தில் சமாதானம் கிடைக்காது. அது சோதரம் அந்த நேரம் முடிந்த உடனே மறுபடியும் சமாதான குறைச்சல்கள் ஏற்படும். உங்கள் வீட்டில் சமாதான குறைச்சல் காணப்பட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க கூப்பிட்டா போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நீ சமாதானத்தை தருகிறேன் என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே,
நீங்கள் சமாதானத்தை நீங்கள் தாங்கப்பான்னு சொன்னீங்கன்னா ஒரு சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். அதேபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. நீங்கள் வருத்தத்தோடும் என்ன இளைப்பாறுதல் இல்லாமல் காணப்படுகிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். ஆமாம்மா, வருத்தத்தோடு பாரத்தோடு காணப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது ஒரு வருத்தத்தை ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் துக்கமாய் இருக்கிறீர்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்கள் துக்கத்தை அகற்றி சந்தோஷத்தை தாருங்கள் என்று சொன்னார். சந்தோஷத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமாமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனா வந்ததின் நோக்கம் ஒவ்வொரு மனுஷனுடைய ஸ்தோத்திரம் பாவத்திலிருந்து விடுவிக்க தான் வந்திருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை பிதாவான தேவன் அவர் மேலே சுமத்தினார். இந்த உலகத்தின் சர்வ லோக உலகத்தின் அனைவருடைய பாவத்தை அவர் மேலே சுமத்தி அவர் இந்த கல்வாரி சிலுவிலே நம்மளுக்காக பாடுபட்டு நம்மளுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சொர்க்கம் என்று சொல்லுகிற பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவருடைய என் சுவே நீ எனக்காக என் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்தீங்களப்பா, என் பாவத்தை எப்போது சுத்திகரிங்க அப்படின்போது அவர் ரத்தத்தினால் உங்களை சுத்திகரித்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாய் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னை விட்டு விலகுதலை நான் கைவிடுதல் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் பிள்ளைகள் உற்றார் உறவினர் கைவிட்டு விடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன்னை விட்டு விலகுதலை நான் கைவிடுதல் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உன்னை விட்டு விலகாதவரும் உன்னை கைவிடாதவரும் இருக்கிற தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள். தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நித்தமாக வழிநடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுழுதாக்குவே. நீ நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போலும் அற்றாத நீரூற்றை போல் காணப்படுவீர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு சமாதானத்தை மட்டுமல்ல, உங்கள் ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே ஸ்தோத்திரம் வறட்சி காணப்படலாம், வனாந்தரம் காணப்படலாம். என் வாழ்க்கையில நான் வறட்சியை தான் பார்த்திருக்கிறேன், வனாந்தரத்தை தான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவர். நான் உங்கள் வறட்சியை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வற்றாத நீரூற்றை போல மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வற்றாத நீரூற்றாண்டில் இருக்கிற ஒரு மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் அது எப்படி வளருமோ, அது செழித்து அந்தந்த காலத்திலே கனிகளை தருமோ, அதுபோல நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையை வற்றாத நீரூற்றை போல மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. ஆம், நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஊர்களில் ஆடுகளை மின்னு விட்டு பின்னாடி போகிறத தான் பார்த்துருப்போம் இல்லைம்மா? சோதனம் ஆடுகளுக்கு பின்பாக மேய்ப்பன் செல்லுகிறது தான் வழக்கம். ஆனால் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் பின்தொடர்ந்து நம்ம செல்லும் போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருகிறது மட்டுமில்லை,
நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பனுடைய வேலை ஒரு ஆடுகளை எங்கே நல்ல மேய்ச்சல் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதும், எந்த ஸ்தோத்திரம் அந்த ஓனாயினாலோ இல்லை வேறே மிருகத்தினாலோ அதற்கு ஆபத்து வராதபடி ஸ்தோத்திரம் பார்க்கிறவர்கள் தான் மேய்ப்பனுடைய வேலை. ஆனால் ஆண்டவராக இருந்தாலும் அவர் தேவனாக இருந்தாலும் அவர் சொல்றார், நான் நல்ல மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, ஏற்ற நேரத்தில் ஒரு மேய்ப்பன் ஆளுக்கு வேண்டிய ஸ்தோத்திரம் உணவையும் பாதுகாப்பையும் அதேபோல எந்தவித பூச்சிகளும் அண்டாதபடி அதை எண்ணெய் பூசி பாதுகாக்கிறவர் தான் நல்ல மேய்ப்பன். அதேபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று. ஆம், அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து வழிநடத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உனக்கு போதித்து என் நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நான் நம்மளோடு பேசுகிற தேவனாக இருக்க நீ அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னோட பேசுங்க, இந்த காரியத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியல, நல்ல ஆலோசனை தாருங்கள் என்று சொன்னீங்களா? நல்ல ஆலோசனை தருவரா இருக்கிறார். சுகமில்லாத போது நீங்கள் அவரை நோக்கி எனக்கு சுகம் தாங்கம்னா சுகம் தருகிறார். கல்வாரி சிலுவிலே நம்முடைய சுகத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய தழும்புகளாலே குணமா என் தழும்புகளால் குணமான ஆணியர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். குணத்தை கொடுக்க போறேன்னு சொல்ல, குணமானியர்கள் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீ நம்பி எனக்கு சுகம் தந்துட்டார் என்று நீ சொல்லும் போது அவர் சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பள்ளியில பெயரை நம்ம பதிவு செய்ய வேண்டும், வேலை ஸ்தலத்துல சேரும்போது பதிவு செய்ய வேண்டும், இடம் வீடு வாங்கும் போது நம்ம பதிவு செய்ய வேண்டும், வாகன உரிமை செய்யும் போது நம்ம பதிவு செய்ய வேண்டும், குடும்ப அட்டையில பதிவு செய்ய வேண்டும். அதே போல இது உலகத்தின் காரியங்கள், இது அழிந்து போகிற காரியத்திற்கு நம்ம பதிவு செய்ய சொன்னா நம்ம என்ன பண்றோம்? என்ன போய் அதை குறித்த நேரத்துக்குள்ளே பதிவு செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரலோகத்திலே இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு செல்வதற்கு நான் சோதனை பதிவு செய்ய வேண்டும். அதற்காக எந்த அரசாங்கத்தை தேடி போகல, வீட்டிலே இருந்தோ இல்லாட்டி இருக்கிற இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உன் ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உன் ராஜ்யத்தில் எனக்கு இடம் வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் போது ஸ்தோத்திரம், நீங்கள் உங்களுடைய அக்கிரமம் நீங்குவது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அவரை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கனால் போதும், அவரை நோக்கி என் பாவத்தை கழுங்க என்று அறிக்கை பண்ணீங்கன்னா போதும், வாயில சொன்னா போதும். அதற்காக நீங்க எங்கே யாரையோ தேடி போன பொழுது, கிறிஸ்துவை தேடி போன பொழுது அப்படிலாம் இல்லை. உட்கார்ந்த இடத்திலிருந்தோ இருக்கிற வீட்டில் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா, என்னை உன் ரத்தத்தினால் கழுவி என்னை நீதிமானாய் மாற்றும் என்று சொல்லுவதும் நான் மட்டும் போதும். நீ சொன்னீனா நீ தேவன் பாவத்தை மன்னித்து நீதிமனாய் மாற்றுவராக இருக்கிறார். அதை மன்னித்துட்டால் நீதிமனாக்கிட்டால் இதோட எந்த பாவம் வேணா செய்யலாம் அப்படின்னு இல்லை. நீங்க அதுக்கப்புறம் புதிய மனிதனாய் நீ மாற்றப்பட்டு போனதுனால புதிய வாழ்க்கை வாழும். உன்னுடைய பழைய வாழ்க்கை விட்டு நீ புதிய வாழ்க்கை வாழும்போது பரலோக ராஜ்யத்திலே நீ சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாய் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை வருத்தங்களை மாற்றுகிறவராய், உங்கள் துக்கங்களை மாற்றுகிறவராய், உங்களை ஆசீர்வதிக்கிறவராய், உங்களுடைய கடன் தத்துவத்தை உங்களை விடுவிக்கின்றவராய் இருக்கிறார். அளவில்லாமல் கடன் வாங்கிட்டு சில பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அதற்கேற்ற நாணத்தை தருகிறார். முதல்ல என்ன பண்றாரு? நாணத்தை தந்து கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழ அது மட்டும் உதவி செய்கிறார். அது மட்டும் அந்த கடன் அடைக்க உதவி செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில இப்போ ஒரு சின்ன சாட்சி சொல்லி முடிக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகளாக இருந்தாலும் எனக்கு சரியான வேலை இல்லை. அதிகமாய் செபித்தேன், ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொண்டே ஆலய கட்டுமான பணிகளில் நான் அதில் போய் முழுசாய் ஈடுபட்டு நான் செய்தேன், வேலை செய்தேன். அது மட்டும் இல்லை, ஆண்டவரை இரவும் பகலும்
ஆண்டவரே என்னுடைய நிலைமை மாற்றும் என ஆசீர்வதியும் என்று கேட்டேன். 4 பிள்ளைகளையும் பெண் பிள்ளை 1, 4 பிள்ளைகள், இங்கே 2 பிள்ளைகளும் பெண் பிள்ளை வந்திருக்கிறது. இந்த பெண் பிள்ளை தான் இந்த பகுதியில் ஊழியர் செய்கிற பெண் பிள்ளை மருமகனும். அவர் வாழ்க்கையில் தேவன் எந்தவித கடனும் இல்லாமல் 4 பிள்ளை வாழ்க்கையில் எனக்கு திருமணம் முடிக்க கிருபை செய்தார். எல்லாரும் சொன்னாங்க நான் கொடுக்குறேன் அப்புறம் கூட. இல்லை நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன், செபிக்கிறேன், தேவன் அற்புதம் செய்வார் என்று 4 பிள்ளைகளுக்கு செபித்தேன். வருடங்கள் தான் 2-3 வருடங்கள் ஆச்சே தவிர, ஆனால் 4 பிள்ளைக்கு கடன் இல்லாமல் நான் திருமணம் பண்ணேன். அது மட்டும் இல்லை, ஒரு முறை பெரிய அம்மா வந்து எல்லாரும் சொன்னாங்க நான் பாயில் படக்கூடாது, நடக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் வேலைக்கிழமை வந்தது, நான் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொன்னோம் அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் தேவன் அற்புதம் செய்வார், தேவனே நீ தான் சுகமளிக்கிற தேவன், எனக்கு சுகமளிக்க வேண்டும் என்று வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் ஜபித்தேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த தழும்புகளே இல்லை, தழும்புகளே இல்லாமல் பெரிய அம்மா வியாதியிலிருந்து என்னை விடுவித்தார். எந்த முகத்திலையும் கூட எனக்கு தழும்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லி நினச்சேன், நம்ம தப்பாக சொல்லிட்டுமா சூடு கட்டியாருமா, இல்லை, அந்த நினைச்ச கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு 2-3 இடத்துல மறுபடியும் உண்டாச்சு. அப்புறம் மன்னிப்பு கேட்ட போது இவனே என்னை மன்னிச்சுடுங்க, நான் தவறாய் நடத்திட்டேன் போது அந்த தழும்புகள் எல்லாம் அகற்றி நான் அந்த அம்மையிலேருந்து என்னை விடுவித்தார். அந்த அம்மை வியாதியிலிருந்து தேவன் விடுவித்தார். அதேபோல எத்தனையோ ஆபத்துக்களிலிருந்து இன்றைக்கு ஃபுல்லாக சொல்லலாம், என் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார், அற்புதம் செய்து கொண்டே இருக்கார். நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்காக நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை, சோதரம் வேறு எதுவும் செய்யணும்னா தேவையில்லை, நீங்கள் போய் பலியிடணும்னு தேவையில்லை. தேவனை நோக்கி தேவனே என்னையே ஒப்பு கொடுக்கிற அப்படின்னு உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக அற்புதங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கார். இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு நல்ல ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒருவேளை நீங்கள் ஜெபித்துக்கொள்ள விரும்பினால் தயவு செய்து நீங்கள் முன்பதாக ஒருபடியாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் முன்பதாக நீங்கள் கூச்சப்பட தேவையில்லை, வெட்கப்பட தேவையில்லை, முன்பதாக ஒருபடியாக அன்பை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக நாங்கள் ஜெபித்து முடிக்கலாம். நம்ம திலக சகோதரர் பென்னட் அவர்கள் முன்பதாக வந்து இறுதியான ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கலாம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசநலத்தை சொப்பனே இந்த வேலைக்காக ஆண்டவரே ஆண்டவரே நேரத்தில் நம்முடைய ஜெபிக்க முடி கொடுத்த நல்ல தந்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளை முன்குறித்து எங்களுக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த பகுதியில் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று எங்களை அழைத்து வந்ததற்காக முதலான உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சுவிசேஷத்தை நீங்கள் பாடல் மூலமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் ஆண்டவரே வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவரே எங்களை வெளிப்படுத்துறதுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இங்கே சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் கருத்தில் படுகிறோம். ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை அவர்களை மனம் திரும்பி உண்மையே உறுதியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீதான் என்று அறிந்து ஆண்டவரே அவங்களை இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு கேட்டு இருக்கிறார்கள். அதன்படி அவர்களை உங்களுக்கு அவர்கள் இருதயத்தில் என்னென்ன சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே எல்லா கஷ்டங்களையும் எல்லா பாரங்களையும் நீக்கி ஆண்டவரே நீ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ரட்சிப்பில் கொண்டு வாருங்க. நீ கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த வீணா விட்டுவிடாதபடி அவர்களோட ஆண்டவரே இந்த வார்த்தைகள் சென்று ஆண்டவரே ஆண்டவரே அநேக ஆண்டவரே சாட்சிகளால் நிற்க நீ கிருபை தாருங்க. உங்களை உண்மையே உறுதியை பெற்றுக்கொள்ள நீ கிருபை தாருங்க. நீ எங்களை கொண்டு வாழ்ந்ததீர், உங்க நன்றி. அந்த மட்டும் எங்களை வழி நடத்தினீர், அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே இங்கே சுற்றியுள்ள மக்கள் அனைவரும்
உண்மையை உறுதியை பற்றிக்கொள்ள நீ கிருபை தாருங்க. நிறைய பொறுப்பாத்துங்க ஆசிரியை பாதுகாத்துக்கலாம். இயேசுவின் கேட்ட நல்ல பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தான் மாமா பிஸ்கட் கொடு மாமா. நீ கொடுக்குறியா நீ வாங்குறியா நீ வேலையை போ போ மாமா போ அவங்க கொடுத்தா நீ கொடு. எல்லாம் வாங்க கொடு. மேம் இங்கே பாருங்க மாமி, இந்த பக்கம் மாமி எப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுங்கப்பா. யார் வச்சிருக்கே எல்ஷடாய் மிஷன் தையூர் கிளை சபை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை தட்டி சோத்திரம் செய்யணும். சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல சகோதரர் வேலாயுதம் மற்றும் விக்கி அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். சகோதரர் ஏசுராஜ் அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். சகோதரர் வினோத் அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். தையூர் சபை குடும்பங்களின் கடன் பிரச்சனைகள் மாற சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாக கர்த்தரை சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். குடி மற்றும் தீய பழக்கத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். குடும்பத்தில் காணப்படும் சாபங்கள் கட்டுகள் மற்றும் தடைகள் உடைக்கப்பட சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். குடும்பத்தில் சமாதானம் ஒற்றுமை காணப்பட சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். புதிய ஆத்துமாக்கள் சபைகளில் சேர்க்கப்பட சோத்திரம் 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 சோத்திரம். சுவிசேஷ கூட்டங்கள் இப்பகுதியில் சபையின் மூலமாக அதிகமாக நடத்தப்பட வேண்டும். கர்த்தரை சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். சிறுவர் ஊழியர்கள் நடத்தப்பட செய்வோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மற்றும் நம் சபையின் ஊழியர் பிஷப் ஐயா அவருடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வாயில திறந்து சோத்திரம் செய்ய அவருக்கு ஆசீர்வதிக்கும்படியா அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தரை சோத்திரம் செய்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. இருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இங்கே சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஏசு நாமத்தால் வாழ்த்துகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைய தினத்தில் எங்களுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு அனைத்தையும் செய்து வைத்தீங்க. நாங்கள் அதுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறது தெரியல. தேவன் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். நான் உங்களுடைய விண்ணப்பத்தை அழைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய சகோதரர்கள் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் ஆசீர்வாதங்கள் என்னென்ன தேவை என்று தேவனுக்கு தெரியும். தேவன் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். குறிப்பாய் இந்த இடத்தை கொடுத்து குடும்பத்தாருக்கும் எப்போ அங்கே கூட்டிக் கொண்டு போய் அந்த பகுதியில் ஊழியர் செய்ய வைத்த குடும்பத்தாருக்கும் சபை மக்களுக்கும் அனைவருக்கும் ஏசு நாமத்தால் வாழ்த்து தெரிவிக்கிறோம். நம்முடைய சின்ன ஜெபமும் பண்ணிடுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவன் மக்கள் ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாத நேசிக்கிற நல்ல தகவனே மக்கள் ஸ்தோத்திரத்துக்காக வெள்ளத்தினாலும் அல்ல வரக்கிரமத்தினாலும் அல்ல எல்லாமே ஆவினால் ஆகும் என்று சொன்ன எங்கள் ஆவியானவர் மக்கள் ஸ்தோத்திரம். பெரிய பருவதமே மாத்திரம் சொருபாவேலுக்கு முன்பாக நீ சமபமாய் மாறுவாய் என்று சொன்னீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் சபை குடும்பத்தாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இதற்கு உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு எதிராக ஆம் தகப்பனே ஸ்தோத்திர தகப்பனே எல்லாம் ஏசு நாமத்தினால் சமபூமியாய் மாறுவதால்
ஆம் தகப்பனே, எந்த எப்படியாப்பட்ட பெரிய பருவதம் போல இவங்களுக்கு தகப்பனை தடைகள் இருக்குமானால், ஆசீர்வாத தடைகள் வேறு அப்பா தகப்பன பலவீனத்தின் தடைகள் இருக்குமானால், என் தேவன் இப்போதே தகப்பன ஒவ்வொருத்தரு தகப்பன அப்பா நபருக்கு விரோதமாய் ஆம் தகப்பனை காணப்படுகிற சத்துருளை நீரே இப்போதே சமூகமாய் மாற்றுவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திர தகப்பன. அது மட்டும் இல்ல ராஜா, உன்னை தகப்பனே இந்த இடத்துல தகப்பன அநேக ஆம் தகப்பன பேர் ஆத்துமாக்கள் அப்பா கிடைக்க தேவன் கிருபை செய்ய தகப்பன. எந்த இடத்துல தகப்பன அப்பா ஒரு சபை பெரிதாய் தகப்பன ஸ்தோத்திரத்தை கட்டப்படுவோம் அப்பா, நீரே ஒரு நல்ல இடத்தை தந்து ஆசீர்வத்து பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிற ஐயா. அது மட்டும் இல்ல ராஜா, தகப்பனை இவர்களும் அப்பா நாங்களும் தகப்பனை சேர்ந்து அப்பா தகப்பனை ஸ்தோத்திரம் ஊழியம் செய்ய கிருபை செய்தேன். வந்தவருக்கும் வரைத்தடைப்பட்டவர்களுக்கும் இங்கேயும் வந்தவருக்கும் வரைத்தடைப்பட்டவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தகப்பன ஆமா தகப்பனை சகல ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன் சகல ஆசீர்வாதம் நிரப்பும் அப்பா. நானே கர்த்தர், நான் நன்மையானதை தருவேன் என்று சொன்ன தேவன் யாவையும் ஆம் தகப்பனை தருவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா. ஆம் தகப்பனையே நீரே தந்த ஆசீர்வதிங்க தகப்பனே. அது மட்டும் இல்லாத மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் அப்பா. நாங்கள் ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் எல்லோரும் ஆம் தகப்பனே எங்களுக்கு தகப்பனை இடம் வேண்டும் என்று மட்டுமல்லப்பா, நாங்கள் அநேகரை பரலோக ராஜ்யத்திற்கு ஆம் தகப்பனை ஆயத்தப்படுத்தி அப்பா கொண்டு வர என் தேவன் எங்களை ஒவ்வொருத்தரும் தகவன கிருவினால் நிரப்பீராகப்பா, நிரப்பி ஆசீர்வதித்தர வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். அவனோடு கொடுத்து நான் செய் காரியம் மகா பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன தேவன் எங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட தடைப்பட்டவர்கள் கூட அந்த சின்னோடு கூட இருந்து நீ செய் காரியம் மகா பயங்கரமாய் இருக்க போத்துக்காய் நானும் ஒரு ஸ்தோத்திர தகப்பன. எங்களை மறுபடியுமாய் இந்த தகவலை தையூர் பகுதியில எல்லைகளை சுற்றும் எல்லைகளுக்குள்ளும் ஒவ்வொரு தெருவுகளிலும் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ரத்தத்தை தெளிக்கிறோம். இங்க காணப்படுகிற பலவான்களையும் அப்பா மான மண்டலத்தின் பல்லா காவிலும் லோகாதிபதி எல்லாம் நாமத்தால் கட்டுகிறோம். இனி தகவல ஒரு குடும்பத்திற்கு விரோதமாய் எழுப்பாதபடி ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வதிங்க அப்பா. அது மட்டும் இல்ல ராஜா, தகவலே சுவிசேஷத்தை கேட்டவர்களும் அப்பா ரட்சிக்கப்படத்தக்கதாக என் தேவன் கிருபை செய்யுங்க. சகோதரத்துக்கு போய் ஜெபித்திருக்கிறோம் அப்பா, மறுபடியுமாய் நினைவு கூறுகிற ராஜா அப்பா. அந்த சகோதரருக்கு வீட்டை கட்டி முடித்து அப்பா அந்த பிரதேசிக்கு நாங்கள் அப்பா வர என் தேவன் கிருபை செய்யுங்க. எந்தவித தடைகளும் காணப்படக்கூட ராஜா. ஆம் தகவலை தடைகளை அகற்றுகிற தேவன், தடைகளை அகற்றுங்க. எப்படி தகப்பன பிஷப்புக்காகவும் பிஷப்புடைய துணைவாருக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆத்தவனை இன்னும் வல்லமையாய் அநேக இடத்துல எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிற ராஜா. தகப்பனே நீரே கிருபை செய்திட வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். ஆம் தகப்பனே இப்போ தகப்பன எங்களை தகப்பனே சுகமத்தமாய் கொண்டு வந்து எப்படி எங்களை ஒவ்வொருத்தரும் சுகமத்தமாய் கொண்டு செல்லப்பா. எப்படி கோவலம் பீச்சுக்கு சென்று தகவலை போகலாம்னு இருக்கிறோம். பிள்ளைகள் தகப்பன அப்பா நீரே பலத்த பாதுகாப்பை தந்தோம். தகவலை ஸ்தோத்திரம். எங்களுக்கு வண்டி வாகனம் ஓட்டி கொண்டு இந்த டிரைவர்களை பாவம் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவர் குடும்பத்தை ஆசிரிங்க. வாகனத்தை ஆம் தகவலை ஸ்தோத்திர தகவலை எங்களுக்கு வாடகை கொடுத்த அவர் குடும்பத்தை ஆசிரியத்து அவரு தகப்பனை லேட்டாச்சு என்று சொல்லாதபடி அவர் இருந்ததை தொடுங்க ஆசிரியங்க. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். அதே போல நாங்கள் அனைவரும் சேர்ந்து அப்பா தகவல் இந்த குடும்பத்தார் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்கள். ஆமென் ஆமென். கடைசியா இறுதியான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உன் பாதத்தை முத்தமிட்டு கஞ்சுகிறோம் ராஜா. நாங்கள் எங்களை மூலம் பத்திரமாக கொண்டு போய் நல்ல முறையாக இந்த வீட்டை எங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறாங்க. நல்ல சுகம் அவங்களுக்கு கற்று கொடுக்க வேண்டும். அவங்க வீடு கட்டுற வீட்டை நல்ல சீக்கிரமாக அவங்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் கற்பித்து அவர்களுக்கு வீட்டை சுத்தப்படுத்த உதவி செய்கிறாயா, உதவி செய்கிறாயா. பார்த்துக்கொண்டு வழிநடத்தும் இயேசுவின் மூலம் கலந்து எழுப்பினார்கள். ஆமென்.